அந்த சைஸ்ல கட் பண்ணி ஏதாவது ஒரு சைஸ், ஏதாவது உங்களுக்கு கன்வீனியன்ட் சைஸ்ல கட் பண்ணி 2 மரத்துக்கு இடையிலையோ அல்லது மரத்துக்கு சுற்றியோ 6 அடி உயரத்துக்கு மீட்டர் உயரத்துக்கு நீங்க கட்டிக்கணும். கட்டிட்டு அதுல விளக்கெண்ணெய் 10ல இருந்து ஒரு ஏக்கருக்கு 10ல இருந்து 20 லிட்டர் கட்டலாம். அதுல விளக்கெண்ணையோ அல்லது பழைய இன்ஜின் ஆயில் அதே தடவலாம். கிரீஸும் தடவலாம். கிரீஸ் தான் அவ்வளவு சீக்கிரம் ஒட்ட மாட்டேங்குது. சரிங்களா? சோ இது பண்ணலாம். ரெண்டாவது தம்பி அது உள்ள இருக்கிற லைட் ட்ராப் எடுப்பா. கிரீஸ் தொடரும்போது சீட் கருப்பாயிராது. கிரீஸ் தடவும்போது நீங்க அந்த ஒரு கொஞ்சம் கலர் இல்லாத மஞ்சள் கலர் கிரீஸ் இருக்கு. மஞ்சள் கலர் கிரீஸ் அதுக்காக மஞ்சள் கலர் ஃபுல்லா மறைக்காதுங்க. இருங்க கேள்வி அப்புறம் கேட்டுக்கீங்க. அதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு விளக்கு பொறி வந்து சோலார் லைட்றப்ப ரொம்ப அதிகமான விலை. அது வாங்கி வச்சாலும் வாங்கிங்க. இல்ல அப்படின்னா இது மாதிரி ஒரு மஞ்சள் கலர் ட்ரே 2 பக்கமும் ஒரு குச்சியை ஊண்டி அவர் ஒரு பல்ப நைட் 6 மணில இருந்து 11 மணி வரை எரிய விடணும். அப்படி எரிய விடுற போது பறக்கிற அந்த வெள்ளையெல்லாம் வந்து உள்ள இருந்து செத்து போய் இதுல தண்ணி வச்சிருக்கணும். கண்டிப்பா இதுல தண்ணி வைக்கணும். 6 மணில இருந்து 11 மணி வரை எரிய விடணும். 11 மணிக்கு மேல இது பண்ணீங்கன்னா நீங்க வாங்கிட்டு போற ஒற்றுமைலாம் அதுல விழுந்து செத்து போயிடும். அதனாலதான் 11 மணி கணக்கு. அது அந்த கணக்கு தான். அது பண்ணணும். 2 மூணாவது விஷயம் தண்ணி இருந்தா நல்லா போசா மோட்டரைஸ்டு ஸ்ப்ரேயர் வச்சு நல்லா தண்ணி ஸ்ப்ரே பண்ணணும் இலையோட அடிப்பகுதி. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா பறக்காத பூச்சிலாம் கழுவிக்கிட்டு கீழே விழுந்துரும். பறக்கிற பூச்சிலாம் பறக்க ஆரம்பிச்சு ஏற்கனவே நீங்க கட்டி இருக்கிற மஞ்சள் கலர்ல ஒட்டி செத்து போயிடும். சரியா? அதுக்கு அடுத்து இந்த ஒட்டுண்ணி உங்க வயல்லயே இருக்கு. இனிமே உங்க அக்ரிலாம் உங்களுக்கு எடுத்து தர சொல்லியிருக்கோம். இங்க வந்து அலையுங்கிற அவசியம் இல்லை. 2வது நீங்க வந்து அலைஞ்சாலும் கொடுக்கறது எங்கிட்ட ஒட்டுண்ணி இல்ல. ஒட்டுண்ணி அதனாலதான் இப்படி வருஷம் நீங்க வச்சு டோக்கனுக்கு முன்னாடிலாம் விவசாயி 10 பாக்கெட் 20 பாக்கெட் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்ப எங்கிட்டயே இல்ல. விவசாயி வண்டிக்கு அதிகமானது எங்களால சமாளிக்க முடியல. உங்க வயல்லயே இருக்கு. 100 பூச்சி வெள்ளையை இருந்ததுன்னா கிட்டத்தட்ட 50 பூச்சி வெள்ளையை ஒற்றுமை பாதிக்க இருக்கு. அதைத்தான் நாங்க எடுத்து கட் பண்ணி கொடுக்குறோம். நாங்க உற்பத்தி பண்ணி தர்றது இல்லை. தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. இதை நாங்க உற்பத்தி பண்ணி தர்றது இல்லை. இப்ப ஐயா வந்து எனக்கு ஒரு 10,000 ஒற்றுமை கொடுத்தா நாங்க உற்பத்தி பண்ணி கொடுத்தா நாங்க 20,000 ஒற்றுமையும் கொடுப்போம். வேற ஒற்றுமை உற்பத்தி பண்ணி கொடுக்குறோம். இந்த ஒற்றுமை உற்பத்தி பண்ண முடியறது இல்லை. அதனால உங்க வயல்லயே இருக்கு. இந்த பூச்சியை வேலை செய்ய விடணும்னா நீங்க மருந்து அடிக்கக்கூடாது. தூர்ல மருந்து கட்டக்கூடாது. மருந்து கட்டினாலும் நீங்க மருந்து ஸ்ப்ரே பண்ணாலும் எல்லா பூச்சியும் செத்து போயிடும். 2 பூச்சி சாகும். வெள்ளையிலையும் சாகும். நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா 10 நாளைக்கு தான் தாக்கு பிடிங்க. 11வது நாள் 10 பூச்சியா இருந்த பூச்சி 10,000 பூச்சியா மாறிடும். பயமுறுத்துறேன்னா சொல்ல வேணா. இதுதான் உண்மை. நிறைய விவசாயிகள் மருந்து அடிச்சுட்டு என்கிட்ட வந்து மேல வந்து சொல்றாங்க இந்த மாதிரி அடிச்சா அதிகமாயிருச்சு. அதுதான் உண்மை. அதனால மருந்து அடிக்கக்கூடாது. அதுக்கு அடுத்து இந்த இலையெல்லாம் கருப்பா மாறி இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்னா மைதா மாவு கரைசல் அதை அடிக்கணும். நீங்க தண்ணியே அடிக்க மாட்டேங்கிறீங்க. மைதா மாவு கரைசல் அடிக்கீங்களான்னு எனக்கு தெரியல. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிடுறேன். சரிங்களா? மைதா மாவு 1 கிலோ. மைதா மாவு 1 கிலோவா போஸ்டர் ஒட்டுறதுக்கு காய்ச்சுவோம் இல்லையா? அது மாதிரி காய்ச்சணும். அது மாதிரி காய்ச்சிட்டு நல்லா ஆற வச்சுட்டு அதை வந்து ஒரு 10 லிட்டர் தண்ணி இல்லைன்னா 20 லிட்டர் தண்ணி. நாங்க 10 லிட்டர் தண்ணியில அடைச்சா கொஞ்சம் நாசிலாம் அடைக்குது. ஒரு 20 லிட்டர் தண்ணியிலோட கலந்துக்குங்க. அதை கலந்துக்கிட்டு நல்லா ஸ்ப்ரே பண்ணணும். கருப்பு கலர் எங்க இருக்க எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரே பண்ணுங்க. அப்ப என்ன ஆகுன்னா அது வெயில்ல காய்ச்சி ஒரு 3 நாள் ஊறிடும். அப்ப கருப்பு கலர் போயிடும். அப்புறம் இந்த ஒட்டுண்ணி இறைவிலங்கெல்லாம் வர வைக்கிறதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா எங்கெங்க தண்ணி பாய்ச்சின இடத்துல எல்லா இடத்துலயும் காராமணி போட்டு வைங்க. தட்டைப்பயிர் இருக்கு இல்லையா? அந்த தட்டைப்பயிர்ல ஃபர்ஸ்ட் அசுவினி வரும். கவலையே பட வேணா. அது போய் மருந்து அடிக்காதீங்க. அசுவினி உங்க வயல்ல வரணும். அசுவினி வயல்ல வர்ற போது அந்த பூச்சியை புடிச்சு சாப்பிடுற இந்த இறைவிலிங்கி, கிரைசோப்பா, ஸ்பைடரு, பொறிவண்டு, அப்புறம் வந்து சிற்பிடுங்கிற ஒரு பூச்சி இருக்கு. இதெல்லாம் நன்மை செய்யற பூச்சி. எதிரி பூச்சி. பூச்சிகளோட எதிரி பூச்சி. பூச்சியை புடிச்சு சாப்பிடுற பூச்சி. அந்த பூச்சிகளுக்கு சாப்பாடே நம்ம பயிரை தாக்குற பூச்சிகள் தான். நம்ம கிட்டத்தட்ட நம்ம நண்பர்கள் மாதிரி. அந்த பூச்சியெல்லாம் வர வைக்கிறதுக்கு கண்டிப்பாக காராமணி போடணும். காராமணி தென்னையில மட்டும்தான் போடணும். காய்கறி பயிர்லாம் வரப்புல வரணும்.
எல்லா இடத்துலயும் போடணும். அதெல்லாம் இப்ப எல்லா பயிர்களையும் போடலாம். அதே மாதிரி மஞ்சள் கலர் சீட்டு நீங்க எல்லா பயிர்களையும் கட்டலாம். சாறு உறிஞ்சிற பூச்சிகள் எல்லாமே அதுல வந்து ஒட்டும். நல்ல பூச்சி போய் ஒட்டிடாங்க. அந்த எல்லோ ஷீட்ல வந்து நல்ல பூச்சி போய் ஒட்டிடாங்க. நல்ல பூச்சிக்கு மஞ்சள் கலர் புடிச்ச கலர் இல்ல, ஒட்டும். எப்படி ஒட்டும்னா ஆக்சிடென்டலா காத்துல அடிச்சுட்டு போய் ஒட்டினா தான் உண்டு. அப்படியே ஒட்டினாலும் நமக்கு கவலை இல்லை, ரொம்ப கம்மியா தான் ஒட்டும். மீதம் இருக்கிறது அது மறுபடியும் உற்பத்தி ஆகி வயல்ல வந்துடும். அதனால கவலைப்பட தேவையில்லை. சரியா, அது மாதிரி பண்ணிடுங்க. சோ அப்ப என்ன முக்கியமா 3 விஷயம் பண்ணணும், 3-4 விஷயம் பண்ணணும். அட்லீஸ்ட் 5 விஷயம் சொன்னாங்க, ஒரு 3 விஷயம் பண்ணாலே போதும். மஞ்சள் கலர் சீட்டு கட்டணும், இது மாதிரி ஒரு விளக்கு பொறி வைக்கணும், தண்ணி ஸ்ப்ரே பண்ணணும், அதுக்கப்புறம் காராமணி அதெல்லாம் பண்ணுங்க சார். பெயிண்ட் அடிக்க சொல்லுங்க சார். சப்போஸ் மஞ்சள் கலர் சீட் நீங்க வந்து இது பண்ணாங்க, பெயிண்ட் அடிச்சு பாருங்க. மஞ்சள் பெயிண்ட் அடிச்சு அதுல பண்ண போறோம். அது எவ்வளவு தூரம் எஃபெக்ட் இருக்குன்னு பார்க்கணும். மஞ்சள் கலர் சீட்டு பிளக்ஸ் மாதிரி கட்டலாங்களா, மரத்தை சுற்றி ரவுண்ட் கட்டலாங்க? எப்படி வேணாலும் கட்டலாம். பேனர் மாதிரி கட்டலாம், மரத்தை சுத்தியும் கட்டலாம். எப்படி வேணாலும் ரெண்டாவது ஏதாவது ஒரு இடத்துல அந்த நாங்க முன்னாடி வச்சிருக்கோம் பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி மஞ்சள் கலர் சீட்டு பக்கத்துல ஒரு லைட்டை போட்டு விட்டுருங்க. சோ அதுல இந்த மஞ்சள் கலரும் பக்கத்துல இருக்கு, லைட்டும் இருக்கு, நிறைய வந்து ஒட்டும். ஒரு விவசாயி சொன்னாங்க, டெய்லி அந்த சீட்டை தொடச்சு 500 இருந்து 1000 பூச்சி வந்து ஒட்டும் ஒரு நாளைக்கு அப்படின்னு சொன்னாங்க. இந்த எல்லாம் பண்ணுங்க. ரெண்டாவது இந்த ஒட்டுண்ணி உங்க வயல்லே இருக்கு, கம்மியா கிடைக்குதுன்னு கவலைப்பட வேணாம். நாங்க கம்மியா கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தேர்தலுக்காக சொல்றோம் நீங்க நினைக்கவே வேண்டாம். 100 பூச்சிக்கு 80 பூச்சி ஒட்டுண்ணி இருக்கு. சோ அதனால நீங்க அதை வாங்கி வயல்ல இருக்குல்ல வேலை செய்யறதுனாலே போதும். எல்லாரும் ஒட்டுண்ணியை மாத்திரம் கட்டிட்டு என் வயல்ல வெள்ளி குறையில குறையாது. மஞ்சள் கலர் சீட்டு கட்டணும், விளக்கு பொறி வைக்கணும், அதுக்கடுத்து காரமணி கொஞ்சம் போடணும். இதெல்லாம் பண்ணாதான் வேலை செய்யும். ஆக்சுவலி ஒரு 2 டைம் கட்டணும். உங்க வயல்லே இருக்கு, நீங்க கட்டவே தேவையில்லை. அதான் நாங்க சொல்றோம், வயல்லே இருக்கு. மஞ்சள் கலர் சீட்டு வந்ததுன்னா வாங்கிட்டு போவோம். அவ்வளவுதான். மருந்து அடிக்கிறது மஞ்சள் கலர் சீட்டு கீழே நீங்க தார்பாய் கடையில தான் விற்குது. நாங்க அதெல்லாம் பண்றோம். சரியா, நன்றி.